எடுத்தோன்னா எப்போவுமே தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தமிழுக்காக இருக்கும்னு சொன்னதுலேருந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிற 3 அண்ணா வகுத்த கொள்கையை கடந்து இன்றைக்கு மண்ணு மொழி மானம்னு நேரடியாக இறங்கியிருக்கிற கொள்கையை பேசுகிற திமுக இன்றைக்கு இந்த தமிழரை ஆதரிக்காவிட்டால் அவர்கள் தமிழ் மண் மீது பாசமில்லை, தமிழ் மொழி மீது பாசமில்லை, தமிழ் மானத்தை காக்க விரும்பவில்லை. இது சர்ச்சைன்ற விவாதத்துக்குள்ள வந்ததுனால அதனால தான் முதல்ல பொருள் விளக்கத்தை சொல்லிட்டு இதுக்குள்ள வரேன். தமிழரை ஆதரிக்க போகிறதா, வழக்கம் போல தெலுங்குக்கும் கன்னடத்துக்கும் வால் பிடிக்க போகிறதா என்பதை கடுமையான சொற்கள் வேண்டாம். இன்றைக்கு நாங்க நேரடியா குற்றச்சாட்டு வைக்கிறோம். நீங்க என்றைக்குமே தமிழர் விரோத கட்சி திமுக. மார்ச் 22 அவர் மும்பையில் நடந்த ராஜ்பவன் நிகழ்ச்சியில் அவர் பேசிய பேச்சு ரொம்ப முக்கியமானது. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவை உருவாக்கியது பிரிட்டிஷ் என்று சொல்கிறார்கள், தமிழ்நாடும் அரசியல் ரீதியாக பிரிட்டிஷால் தான் உருவாக்கப்பட்டது என்று சொல்லலாம். எந்த தமிழனும் தமிழ்நாட்டை உருவாக்கவில்லை. யாரு நீங்கள் சொல்கிறீங்களா தமிழர் பெருமை, இவரெல்லாம் இவர் தமிழர் தான், இவருக்கு ஆதரிங்கன்னு சொல்லி சொல்கிறீங்களா, அவர் பேசிய பேச்சு தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக பேசிய பேச்சு இவர் பேச்சு, மும்பை ராஜ்பவனில் பேசிய பேச்சு. ஆனால் 2020 மரியாதைக்குரிய இதே சுதர்சன் அவர்கள் பேசுகிறாரு, இந்தியாவினுடைய அதை நான் படிச்சிடுறேன். சுதர்சன் ரெட்டி பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு, மிக முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, புரட்சியாளர் அம்பேத்கர், அதாவது அவர் டாக்டர் அம்பேத்கர்னு சொல்கிறோம், நாங்கள் புரட்சியாளர்னு சொல்கிறோம், டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த அரசியலமைப்பு சட்டம்தான் பாதுகாக்கப்பட வேண்டும். சனாதனத்துக்கு எதிராக இந்த இந்தியாவை நாம் கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. இது சுதர்சன் ரெட்டி பேசின பேச்சு, அவர் பேசுகிற பேச்சு. இப்போ நாங்கள் எப்படி அதை பார்க்குறோம், இதுதான் சித்தாந்தம் சொல்கிறது. நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழ்நாட்டிலே நீங்கள் தமிழர்களை நீங்கள் கொச்சைப்படுத்துவீங்க, தமிழ்நாட்டை நீங்கள் அவமதிப்பீங்க, நீங்கள் தமிழர்னு சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்பீங்க. இவர் சுதர்சன் ரெட்டி ஒட்டுமொத்தமாக அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும்னு சொல்கிறாரு. அப்போ இங்கே 2 விதமான சித்தாந்தம், அந்த கோட்பாடை தான் நாங்கள் முன்வைக்கிறோம். இந்த கோட்பாட்டில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு ஒருத்தர் தேவைப்படுகிறார். நீங்கள் அதை சிபிஆர் அதுக்கான ஒரு ஆளுமை இல்லை.